நாம் என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஃப்ளோரைட். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஒரு ஜெல்லி மாதிரி, ஆனால் லைட் க்ரீனில் நேச்சுரலி ஃபார்ம்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் ஏதான ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டுங்கிறதுனால ஏதான ஒரு ஷேப் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீன் ஃப்ளோரைட் ஒன்று க்ரியேட்டிவிட்டி, அதாவது நம்மளுடைய மைண்டில் புது புது ஐடியாக்கள், புது புது யோசனைகள், பிஸ்னஸ்னாலும் சரிதான், இல்லை ஒர்க்குனாலும் சரிதான், வீட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாலும் சரிதான். வீடு தானே அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல டஃபஸ்ட்டு ஜாபு. எல்லார் தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், வீட்டை கவனிக்கணும், சமையலை பார்த்துக்கணும், உடலுக்கு வந்தால் அதை பார்த்துக்கணும். அது இருக்கிறதுல டஃபஸ்ட்டு ஜாப் வீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான். அந்த மாதிரியான அதில் புதுசாக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை அத்தனை அழகாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வீட்டையும் பார்த்துப்பாங்க, வேலைக்கும் போயிட்டு இதையும் அப்படி சைமல்டேனியஸாக சமாளிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில பேர் பிஸ்னஸும் செய்வாங்க, வேறு இடத்துல வேலையும் செய்வாங்க, சைட் பை சைடு கொஞ்சம் பிஸ்னஸ் பிக்கப் ஆனவுடனே வேலையை விட்டுடுவாங்க. இப்படியெல்லாம் புது புது க்ரியேட்டிவிட்டி, அந்த பிஸ்னஸில் புதுசாக வேலை செய்யும் வேலையில் புதுசாக வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு வீட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு புதுமையான கையாளும் ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது இந்த க்ரீன் ஃப்ளோரைட்.